சென்னையை அடுத்த திருநீர்மலை பகுதியில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்பகுதி மக்கள் மாற்று இடங்களுக்கு நேற்றே அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் 4 கிராமங்களுக்கான போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. காட்டாறு போல் கரை புரண்டு ஓடும் இந்த வெள்ள நீர் காட்சிகள் திருநீர்மலையில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியாகும். இந்த பகுதியில் கடந்த 4 நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக வெள்ளம் தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. இங்குள்ள வீடுகள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு உள்ள பொதுமக்களை இந்த பேரிடரில் மாட்டிக்கொண்டிருந்த பொதுமக்களை நேற்று பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் இராணுவத்தினர் இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி வேறொரு பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் இன்றும் இங்கு வெள்ள நீர் வடியவில்லை. தற்பொழுது காட்டாறு போல்தான் இங்கு வெள்ளம் ஓடுகிறது. நாம் நிற்கக்கூடிய சாலைகளில் நிற்க முடியாத அளவிற்கு வெள்ள நீரினுடைய வேகம் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் உள்ள மழையினுடைய தாக்கம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சாலை என்பது இந்த சாலையில் இருந்து அந்த எதிர்ப்புறம் மொத்தம் 3 கிராமங்கள் உள்ளன. பழம்தண்டலம் மற்றும் திருமுடிவாக்கம் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. அந்த பகுதிகளுக்கான பிரதான சாலை இதுதான். முழுவதுமாக இந்த சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இங்கு நீரினுடைய அளவு வேகம் அதிகமாகிறது. தற்பொழுது இங்கு ஏராளமான பொதுமக்கள் உள்ளனர். அவர்கள் இந்த பகுதி மக்கள், அவர்களிடம் இதை பற்றி கேட்போம். 2-3 நாளாக வேலைக்கு போகாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நாளைக்கு வேலைக்கு போய் 4 நாளாக சார். அதனால் ரொம்ப பாதிப்புள்ளாகுது. இந்த பகுதியில் முழுவதுமாக இங்குள்ளவர்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஏனென்றால் வெள்ளம் இன்னும் குறையவில்லை. தற்பொழுது நீரினுடைய வேகத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது அதிக அளவிலான வெள்ள நீர் இங்கிருந்து வடிந்து வருகிறது. முழுவதுமாக வெள்ள நீர் மடிந்தால் மட்டுமே இங்கு நிவாரணப் பணிகளை அரசு மேற்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு உள்ளது. ஆனால் இங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் இங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டனர். அதனால் உயிர் சேதம் என்பது இங்கு எந்த அளவு பெரிய அளவில் இல்லை. முழுவதுமாக இங்குள்ள மக்கள் யாருமே இங்குள்ள குடியிருப்புகளில் இல்லை. இந்த பகுதியில் வெள்ள நீர் தற்பொழுது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் எஸ் ராஜா.